ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரித்த முகத்தோட கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? அப்படி கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நம்முடைய ஊருக்காக, உங்களுடைய சொந்த ஊருக்காக, உங்களுடைய தெரு பகுதிக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தெருக்களுடைய பெயரை சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், இப்படி அவங்க பெயரை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பதிலை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் மாறுவார்கள், அவருடைய இருதயங்கள் மாற்றப்படுகிறது நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வெயில் இருந்தாலும் வெக்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குளிர் ஊட்டுவதாக. ஆமென். உங்களை கர்த்தருடைய வார்த்தை குளிர்ச்சி குளிர்ச்சி கூழ் கூழாக மாற்றும். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறார். என்ன கேள்வி? எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்ன பதில் சொல்ல போறீங்க? நத்திங். வேற ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பயங்கரமானவர். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஆங்கிலத்தில் வருகிறது, எனக்கு கடினம் என்று ஏதாவது உண்டா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எனிதிங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ. எனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு ஏதாவது கஷ்டமான காரியம் இருக்கா உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என்னால் எல்லாமே முடியும். ஆமென். பாருங்க, இந்த மாதிரி மார்த்தட்டி சவால் விட்டு எந்த ஒரு நபரும் சொல்ல முடியாது, எந்த ஒரு ஆட்களும் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளுனா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? எந்த சூழ்நிலை கேட்கிறார் சாராளை பார்த்து தெரியுமா? 89 வயசுல சாராளை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். சாராளுக்கு 89, ஆபிரகாமுக்கு 99. 2 பேருக்கு 10 வருஷம் டிஃபரெண்ட். அந்த சூழ்நிலை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? 18வது அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 18, 13, 14 வாசிங்க. ஆம் ஆம். சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஆம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு உங்க இருதயத்தில் இந்த கேள்வி திருப்பி 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 வந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வேதத்தில் நீங்க ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் கவனமா கருத்தா வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு அளவே கிடையாது. அவர் ஒரு காரியத்தை செய்ததினால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால அவர் செய்கிறது எல்லாமே அதிசயமாகத்தான் முடியும். ஆமென். அவர் திடீர்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் தெரியுமா, புளிக்குழம்பு நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்க ட்ரை பண்ணுவோம். திடீர்னு அது என்னென்னமோ ஆகி நல்ல புளிக்குழம்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். உடனே நாம் புளிக்குழம்பில் வீராங்கனைகள் அப்படின்னு நினைச்சு ஒரு பட்டம் கிடைச்சிரும். தெரியாமல் அது வந்துருச்சு. நம்ம நேரத்துக்கு அன்னைக்கு சாம்பார் என்ன பண்ணிருச்சு, நல்லா வந்துருச்சு. தெரியாமல் நம்ம நேரத்துக்கு அன்னைக்கு ரசம் நல்லா வந்துருச்சு. அதனால எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படி கிடையாது. அப்படிதானே, என்னைக்கோ ஒரு நாள் தெரியாமல் வந்துருச்சு, அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் ஏதோ அப்படி ட்ரை பண்ணும் பொழுது செங்கடல் திடீர்னு 2ஆ பிளந்துருச்சு, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும் பொழுது திடீர்னு யோர்தான் பின்னிட்டு திரும்பிருச்சு, அப்படி கிடையாது. அவர் அப்படி செஞ்சு கொஞ்சம் வந்ததுனால அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கிடையாது. அவர் ஏற்கனவே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால அவர் தொட்டதெல்லாம் அதிசயமாக அற்புதமாகத்தான் முடியும். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து சொல்லுவோம், அதிசய தேவனே என் வாழ்க்கையை தொடுங்கப்பா. ஆமென். அதிசய தேவனே என் வாழ்க்கையை தொடுங்க. ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? என்னுடைய பதில், இல்லப்பா, உங்களால் எல்லாம் கூடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அவர்
செய்த சில காரியங்களை பார்ப்போம். அப்போ நமக்குள்ள இன்னும் அவிசுவாசம் விலகிவிடும். ஏன்னா நாம் மனிதர்கள் தான் பாருங்க, சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை ரொம்ப பார்த்துட்டோன்னா ஆண்டவரை மறந்துடுவோம். அது இயல்பு தான். எத்தனையோ போதகர்கள் பைபிளை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி போர்வை இழுத்து போத்து படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள்லாம் இனி ஜெபிக்கவும் மாட்டேன், பைபிள் வாசிக்கவும் மாட்டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு மரணம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா உண்மைதான், சூழ்நிலை நெருக்கும் பொழுது விசுவாசம் பறந்துடும். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். திருப்பி காட்டுவார், வந்து காண்பிப்பார், அவர் யாருங்கிறத கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கும் ஒருவேளை நீங்கள் அவிசுவாசப்பட்டு ஆண்டவரையே சந்தேகப்பட்டு இந்த ஜெபத்திற்கு முன்பதாக நீங்கள் வந்திருக்கலாம். என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், சந்தேகப்படாத, என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் அவரால் எல்லாம் கூடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் பைபிள்ல செய்த அற்புதம் என்ன தெரியுமா? இதுதான். தேவாதி தேவன் இந்த பூமியில அவர் அற்புதம் செய்யும் பொழுது எல்லாம் சாதகமா இருந்துச்சு நினைக்காதீங்க. எல்லாமே ரெடியா இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல பஃபே சாப்பாடு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு மெத்தட் என்னன்னா, இலையை போட்டு சாப்பாடு வைப்பாங்க. இன்னொரு மெத்தட் என்னது, அங்கங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் பிளேட்டை கொண்டு போய் என்னென்ன வேணுமோ என்ன செய்யணும், எடுத்து நம்முடைய தட்டில் போட்டுக்கணும். இது பஃபே மெத்தட் சொல்லுவாங்க. ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது ஏற்கனவே ஏதோ ஒன்று உருவாகி இருந்துச்சு. இவர் போய் லைட்டாக அப்படி பிளேட்டில் எடுத்து போடுற மாதிரி அற்புதம் செய்யலை. அவர் இந்த பூமியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாம் ரெடியான இடத்துல போய் பிளேட்ல சாப்பாடு போடுகிற மாதிரி சூழ்நிலை இல்லை. இவர் தான் 0ல இருந்து 100 வரைக்கும் உருவாக்கணும். அந்த அளவுக்கு பூமி கேவலமா இருந்தது. இந்த சூழ்நிலையில் போய் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அற்புதம், வெளிச்சம் உண்டாக கடவுது. நாம் ஏன் சூரியனை வணங்கக்கூடாது? பதில் சொல்லுங்க. நாம் ஏன் சூரியனை? பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லிட்டீங்க. சூரியனை படைச்சதே தேவன் தான். இந்த முதல் அதிகாரத்தை நீங்க கவனமா வாசிச்சீங்கன்னா, சூரியன் சந்திரன் பகலை ஆள பெரிய சுடர், இரவை ஆள சிறிய சுடர். இதை எப்போ உருவாக்குறாருன்னா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. ஆனா முதல் நாளிலேயே வெளிச்சம் வந்து விட்டது. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஏன் அஸ்தமிக்காத ஆண்டவர்னா, நான் தான் உன்னுடைய வெளிச்சமே. ஆமென். சூரியனில் இருந்து வெளிச்சம் வரவில்லை, சூரியனை வெளிச்சத்தை ஆளுவதற்காகத்தான் சூரியனை வைத்தார் ஆண்டவரே. ஒருவேளை இந்த உலகமே அழிஞ்சாலும், சொல்றோம் தெரியுமா, உலகமே அழிஞ்சாலும் தேவன் அழிய மாட்டார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிறது எது அழிஞ்சாலும் அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் பெஸ்டா ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சூரியன் உருவாக்கப்படுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்து விட்டார். அதனாலதான் அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சூரியனை போட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அதை ஒழுங்கு ஆராய்ச்சி பண்ணாலே ஆண்டவர் ஏத்துக்குவாங்க. அதையே நம்ம அறகுறையா தானே செஞ்சிருக்கிறோம். ஆமா, அதை நல்லா தெளிவா பார்த்தாலே இது எப்படி இந்த அளவுக்கு வடிவம், யார் இந்த அளவுக்கு வடிவம் கொடுத்தா, யார் இந்த அளவுக்கு இதுக்கு பவர் கொடுத்தா. உங்களுக்கு தெரியுமா, சூரியன்லேருந்து வருகிற 1% கதிர்வீச்சு கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா நம்ம தீ பிடிச்சு எரிஞ்சிருவோம். ஏற்கனவே அப்படிதான் பாஸ்டர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியிலிருந்து சூரியன் ஒரு சில சென்டிமீட்டர் இப்படி வந்துருச்சுனாலும் பூமி காலியாயிரும். நம்முடைய பூமி சூரியன்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி போயிருச்சுனாலும் இது ஒரு பனி பந்தாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அவ்வளவு பர்ஃபெக்டா அளந்து பிளான் பண்ணி சூரியனையும் நம்முடைய பூமியையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நீட்டா சொல்லுகிறாரு. எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் பார்த்துட்டு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. ஆமென். ரசம் வைப்பதற்கு என்ன தேவை? புளி, வெரி குட். தக்காளி, வெரி குட். பச்சை மிளகாய், சூப்பர். சரி, ஒரு ஜூஸ் செய்வதற்கு என்ன தேவை? கேட்கிறாரு வாரியா கேள்வி. கிரேப் ஜூஸ் செய்வதற்கு என்ன தேவை? கிரேப் தேவை. ஆரஞ்சு ஜூஸ் செய்வதற்கு என்ன தேவை? ஆரஞ்சு தேவை. சரி, வேற என்ன ஜூஸ் இருக்கு? மாதுளம்பழம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் என்னது தேவை, சோர்ஸ் தேவை. இப்போ நேராக போய் ஜான்சன் அண்ணன் கடையிலையோ அழகமலை அண்ணன் கடையிலையோ ஒரு பொருள் வாங்கினா என்ன தேவை? டப்பு தேவை, அப்படிதானங்க?
ஆதாரம் அதுதான் அவசியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தான்ப்பா ஒரு காரியத்தை செய்ய ஒரு ஆதாரம் தேவை, ஆனால் எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. ஆமென். ஆண்டவருக்கு சாராள் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுக்க கர்ப்பம் தேவையே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு இந்த பூமியில வெளிச்சத்தை கொடுக்க சூரியன் தேவையே இல்லை. ஆண்டவருக்கு இந்த பூமியில அழகான ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு ரசத்தை, திராட்சை ரசத்தை உருவாக்க அவருக்கு கிரேப் தேவையே இல்லை. இன்னைக்கெல்லாம் ஒரு 1/4 கிலோ கிரேப் எடுத்து மிக்சியில் போட்டு 2 சுற்றி சீனியை போட்டு என்ன செஞ்சிடுறோம், மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. கிரேப்பை பறித்து கொண்டு வந்து ஒரு பெரிய தொட்டியில் போட்டு இவங்க நல்லா காலை கழுவி, இங்கே ஒரு கயிறு தொங்கும், கயிறை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, சதக்கு புதக்குன்னு மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சில பேர் கழுவாமல் மிதிப்பாங்க. இன்னைக்கு பானிபூரி மசாலா எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி தான், சரிங்களா? அப்படி மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தொட்டி வழியாக ஒரு பைப்பு வழியாக போய் அங்கே ஒரு ட்ரம்மில் கலெக்ட் ஆகும். அதை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பெரிய பெரிய மர பீப்பாயில் அடைச்சு என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே பத்திரமா வச்சிருவாங்க. அது அப்படி அது நொதித்து டேஸ்ட் ஏறி ஒரு சில வருடத்துக்கு அப்புறம் தான் அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும். உண்மைதானங்க? ஆண்டவர் அதே திராட்சை ரசத்தை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு பழமும் இல்லாமல், எந்த ஒரு திராட்சை பழங்களுடைய உதவியும் இல்லாமல் முந்தின ரசத்தை காட்டிலும், நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ப்ராசஸ் மிதிச்சு வடிகட்டி பல வருடங்கள் வச்சு, உங்களுக்கு தெரியுமா திராட்சை ரசத்தை எந்த அளவுக்கு ஒரு பீப்பாயில் பூட்டி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு திராட்சை ரசத்தினுடைய டேஸ்ட் என்ன செய்யும், மாறும். நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க, ஒயின் ஆக்ஷன் அப்படி போட்டு பாருங்க, அல்லது திராட்சை ரசம் ஏலம் விடுகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு பாட்டில் பல ஆயிரம் லட்சத்துக்கு என்ன செய்யும், போகும். இயற்கையாகவே திராட்சை ரசத்துக்கு அத்தனை மருத்துவ குணங்கள் உண்டு. அதில் போதை அவ்வளவா கிடையாது, ஆனால் மருத்துவ குணங்கள் ரொம்ப உண்டு. நிறைய ஆக்டர்ஸ்லாம் அதை குடிப்பாங்க. ஏன்னா அதை குடிக்கிறதுனால இளமையாகவே இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சில மருத்துவ ஆய்வுகள் சொல்லுகிறதுனால இவ்வளோண்டு பாட்டில் தான் சொல்லுவாங்க. 1930s உள்ள திராட்சை ரசம், இது 1800களில் பதப்படுத்த உள்ள வச்ச திராட்சை ரசம் சொல்லி அவ்வளவு மதிப்பு. ஆனால் ஏசப்பா இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். இதனால தான் சொல்லுகிறேன், என்னால் அதாவது அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இத்தனை ப்ராசஸை தாண்டி நடக்க வேண்டிய ஒரு வேலையை கற்சாடியை தூக்கிட்டு வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா அதில் தண்ணி நிரப்புறதுக்கு. உங்களை மாதிரி பலசாலிகள்லாம் 5 நிமிஷத்தில் என்ன செஞ்சிருவீங்க, நிரப்பிடுவீங்க. இங்கே இடுப்பில் இந்த பக்கம் ஒரு குடம், இந்த பக்கம் ஒரு குடம். நம்ம மறைந்த காலே பிரதர் அவங்க ஒய்ஃபை குறித்து சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இங்கிட்ட ஒரு குடம் தலையில் ஒரு குடம் வச்சுட்டு கை வீசி என்ன செய்வாங்களாம். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பயங்கர வீராங்கனைகள். உங்களை விட்டு 6 கற்சாடியை ஒரு செகண்டில் என்ன செஞ்சிருவீங்க, மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் நேரத்தில் அவ்வளவு டேஸ்டான ஒரு திராட்சை ரசத்தை நம்முடைய ஆண்டவர் உருவாக்கிட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த கேள்வி உங்கள் மண்டையில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சூரியன் தேவையில்லை, ஏன் ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னொரு அற்புதத்தை குறித்து பார்ப்போமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 முதல் 25 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 7:20 முதல் 25. கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. உங்களுக்கு ஒரு கேள்வி, பரிசெல்லாம் கிடையாது. எகிப்து தேசத்தில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்தார்? என்னங்க முழிக்கிங்க, அற்புதம்னா குழம்பிட்டீங்க பார்த்தீங்களா? வாதை. இப்போ அவங்களுக்கு வாதை, நமக்கு அற்புதம். ஹல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவர் அப்படி தான் பண்ணுவார். பிசாசுக்கு அது அடி, ஆனால் நமக்கு அதுதான் முன்னேறுகிற ஒரு படி. ஆமென். எகிப்து ஜனங்களுக்கு அது வாதை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அற்புதம். இந்த இடத்துல முதல் அற்புதமாக என்ன நடக்குது, 6 நைல் நதி இரத்தமாக மாறுது. கர்த்தர் இங்க ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா ஏன் ஆண்டவர் இந்த 10 வாதையை ஸ்பெசிஃபிக்காக செஞ்சார்? ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி என்ன செஞ்சிருக்கலாம், ரத்தமாக மாற்றிருக்கலாம். அல்லது ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வர சொல்லி, மோசே இந்த செம்பை பார்த்து பேசு, தண்ணி என்ன செய்யட்டும், ரத்தமாக மாறட்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் நைல் நதியை அடிக்க சொன்னார்னா, ஏன்னா இந்த 10 வாதைகளிலும் ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு காரியங்களையும் எகிப்து தேசத்தார் கடவுளாக வணங்கி கொண்டு வந்தார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் நைல் நதி ஒரு தெய்வம். என்னது நைல் நதி ஒரு, ஏன்னா அதை வச்சுதான் விவசாயம் நடக்கு. இன்னைக்கு எப்படி சூரியன் அநேகருக்கு ஒரு தெய்வமா என்ன செய்யுது இருக்கு, ஏன்னா அதுல இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை, விவசாயம் இல்லை. நைல் நதி என்பது எகிப்து தேசத்துல ஒரு தெய்வம். ஆண்டவர் காலி பண்ணார். ஹல்லேலூயா.
நீ இதை நம்பிக்கிட்டு இருக்கப்பா, இதுதான் உன்னை காப்பாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, இதுதான் உன்னை போஷிக்குது நினைக்கிற. ஆனால் என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ என்பதை உன் நம்பிக்கையை உடைச்சு நான் காட்டுகிறேன். நானே ஜீவனுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இரத்தம், அந்த இடத்துல தண்ணீர் இரத்தமாக மாறினது. எகிப்து தேசத்தை பொறுத்த வரைக்கும் தவளை ஒரு தெய்வம். என்னது? தவளை ஒரு தெய்வம். அவர்களுக்குரியதை எடுத்து சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வெப்பனை எடுத்து அவங்களையே சுட்டது போல அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அது நம்மளை காக்குது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதை அளவு கடந்த விதத்தில் எகிப்து தேசத்திற்குள்ள அனுப்பி நேராக போய் 2 தோசை சுடலாம் பார்த்தா தோசைகள் ஒரு தவளை என்ன செய்யுது? ஆமாம், நம்ம எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, இந்த அணில் கொசுவலை என்ன செஞ்சிருச்சு? கடிச்சிருச்சு. இந்த கொசுவலையை அணில் கடித்த கேப்புக்குள்ளே இப்போ தவளை என்ன பண்ணுகிறாரு? ஆமாம், உள்ளே வராரு. விறுவிறுவிறு கிச்சனுக்குள்ளே பால் ஆற்றலான்னு போனால் ஒருத்தன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அடுப்பில் உட்காந்து நம்மளை. அவனை அப்படியே ஒரு துணியை வச்சு பிடிச்சி வெளியே ஒவ்வொரு நேரமும் அவனை தூக்கி தூக்கி எறிஞ்சா மறுபடியும் என்ன செஞ்சிடறான்? ஆமாம், எலி தொல்லை. ஒன்றுக்கே எப்படி இருக்குது, ஒரே ஒரு தவளைக்கு எப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை படித்து பாருங்கள். சட்டிப்பானையை திறந்தா தவளை, பாருன்னு உட்காந்துருப்பான், மண்டையில் ஒன்று குதிச்சு என்ன செஞ்சுருக்கும்? போயிருக்கும். சரி, இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குப்பான்னு சொல்லி சுதாராணி ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே 2, அந்த பேக்கெட்டுக்குள்ளே 2 தவளை. எந்த பக்கம் போனாலும் தவளை, எந்த பக்கம் போனாலும் தவளை. ஏன்னா அவங்க நினைச்சாங்க தவளை நம்முடைய தெய்வம். ஆண்டவர் சொன்னார், நான் தாண்டா இந்த முழு உலகத்திற்கும் தெய்வம். ஆமென். அப்படியே எரேமியால வசனம் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? நான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவன். ஆமென். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சு வசனத்தை வாசிப்போம். எரேமியா, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நான் தான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது ஒரு அற்புதம் நடக்கு. என்ன நடக்குது? எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 8:16. முதலாவது 6 ரத்தமா மாறுது, ரெண்டாவது தவளை வந்துருச்சு, மூணாவது 8:16 வாசிங்க. பெண்களாய் போகும். என்ன போகும்? புழுதியில அடி, அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போகும். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யும் பொழுது அது ஒருவராலும் மறக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்படி சொல்லி பயங்கரமா சீன் போட்டுட்டு பயங்கரமா இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மொக்க விஷயத்தை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைச்சிட்டு ஆபிரகாமுக்கு வெறும் குச்சி முட்டாயும் குறிவிருட்டியும் கொடுக்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு நன்மையை கட்டளிடுவேன்னு சொல்லிட்டு, கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்து ஏமாத்துக்கிற தேவன் அல்ல. சின்ன வயசுல எங்கள் அம்மா என்ன நல்ல வேலை வாங்குவாங்க. வேலை வாங்கி முடிச்ச உடனே சொல்லுவாங்க, வேலை பார்க்கும் போதே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கு அப்படின்னு. நானும் உற்சாகம் என்ன பண்ணுவேன், வேலை பார்ப்பேன். வேலைலாம் முடிச்ச உடனே கூப்பிட்டு கன்னத்தில் அப்படின்னு கொடுத்துட்டு இதுதான் கிஃப்ட்ன்றுவாங்க. வரும் பாருங்க கோபம். இந்த முத்தம் தான் கிடைக்கும் தெரிஞ்சா நான் வேலையே பார்த்துருக்க மாட்டேன். ஆண்டவர் இப்படி கிடையாது. என்னை நம்பு, என்னை விசுவாசி, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கிருபை நல்ல சமாரியன் சபையே ஆர்ப்பரி கம்பீரித்து பாடு, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டு என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் ஒரு அற்புதங்களை செய்யும் பொழுது சரித்திரம் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமென். இன்னைக்கு போய் எகிப்தினுடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலும் அங்கே இந்த பேர் அடி விழுந்தது அப்படியே பதிக்க என்ன செஞ்சிருக்கு? பட்டிருக்கு. ஆமென். மண்ணில் இருந்து ஃபுல்லாக பேனு. ஐயோ, 2 பேனு வந்தாலே தூங்க முடியலங்க. சின்ன வயசில் குட்டி பையனாக இருக்கும்போது அக்கா கூட படுத்திருப்பேன். என்றைக்குமே தள்ளி தான் படுத்திருப்பேன். அன்றைக்கி படுத்துட்டு போனால் முடிஞ்சு போச்சு கதை. காலர் ஃபுல்லாக மண்டை என்னது ஒரே நரன்னு பேனு. பூமி முழுவதும் பேன். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த 10 வாதைகளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பயன்படுத்துகிறார். தவளை, பேனு, புண்ணு, சொறி சிறங்கு, கொப்பளம், கல்மலை, என்னென்னமோ வருது. ஆனால் இது ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களை தொடலை. ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது அற்புதம், எகிப்து ஜனங்களுக்கு இது வாதை. ஏன் பாஸ்டர் ஆண்டவர் இவ்வளவு கல்லஞ்சக்காரராக இருக்காரு? ஒன்று சொல்லட்டுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா, ஆண்டவர் அன்புள்ளவர் தான், அவர் நேச கர்த்தர் தான், அவர் கருணாநிதி தான், அவர் கருணையின் கடல் தான். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா தலைவர் சீனில் இறங்கிடுவார். ஆமென். அவர் இறங்கி எந்த லெவலுக்குனாலும் இறங்கி அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. அடுத்த வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 8:20. பலவித வண்டுகளை அனுப்புவேன். அவன் தெய்வமாக நம்பிக்கிட்டு இருந்த ஆறு அவனை கைவிட்டுருச்சு. அவன் தெய்வமாக நம்பிக்கிட்டு இருந்த தவளை அவனை கைவிட்டுருச்சு. அவன் தெய்வமாக நம்பிக்கிட்டு இருந்த பேன்கள் அது என்ன செஞ்சிருச்சு? கைவிட்டுருச்சு. இப்போ பலவிதமான வண்டுகள்.
இதுதான் நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லி அவன் வரைஞ்சு வரைஞ்சு வச்சிருந்திருப்பான். அதற்கு உருவங்களை உண்டாக்கி வச்சிருந்திருப்பான். அதை போட்டு கும்பிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே, ஆரோன், உன்னை வைத்து என் அற்புதம் என்னன்னு காட்ட போகிறேன். இந்த அற்புதம் சரித்திரமாக அது பேச போகிறது. என்ன அற்புதம்? எல்லா விதமான வண்டுகள் என்ன செய்வேன்? அனுப்புவேன். ஆமென். அதே போல வண்டுகள் வந்தது. இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. பார்வோன் போய் கெஞ்சின, ஐயா உங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணு, இதை எங்களால் என்ன செய்ய முடியல, தாங்கி கொள்ள முடியல. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது உங்களிடம் உதவிக்கு ஜனங்களை அனுப்புவார். ஆமென். பார்வோன்னா எதிரி, பார்வோன்னா வம்பிழுத்தவன். ஆனால் பார்வோனே வந்து கேட்குறான், ஐயா எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சிலரே உங்ககிட்டயே கொண்டு வருவார். இதுதான் வாய்ப்புன்னு பழி வாங்கி விட்டுறப்படாது. உங்களுக்கு விரோதமாக பேசுனவங்கள உங்ககிட்ட திருப்பி கூட்டு வருவார். வந்துட்டா பாரு என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபயர் அனுப்பிடக்கூடாது, அக்னியை போட்டுறக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது, சத்துருக்களும் சமாதானமாகும்படி என்ன செய்வார். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை உங்கள் பக்கமாக கொண்டு வருவார். இந்த வாரத்தில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களை, சண்டையிட்டவர்களை, உங்களை வஞ்சித்தவர்களை, சொத்துல வஞ்சித்திருக்கலாம், நகையில வஞ்சித்திருக்கலாம், பணத்தில் வஞ்சித்திருக்கலாம், எந்த காரியத்தில் வஞ்சித்திருந்தாலும் சரி, உங்ககிட்ட கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யார் வர போறாங்கன்னு தெரியல. ஆமென். இந்த வாரம் உங்க குடும்பத்தில் அப்படி யாராவது வந்தாங்கன்னா இந்த பிரசங்க ஞாபகம் வரணும். ஓகே, ஆண்டவர் அப்பொழுது என்ன செஞ்சார், பேசினார். அவங்களை என்ன செய்வோம், பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல வண்டுகள் வருகிறது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர்கள் நம்பின காரியத்தை வச்சே ஆண்டவர் அவர்களை முடித்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 9:1. இவனுடைய வாழ்வாதாரமே அதுதான், ஒட்டகம், குதிரை, ஆடு, மாடு. அதை வச்சு தான் பிழைக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏன் ஜனத்தை ஏன் கூட உறவாட அனுப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான உண்மையை சொல்லட்டுமா? தேவன் ஏன் அற்புதம் செய்கிறார், ஏன் அதிசயம் செய்கிறார்னா, எல்லாத்தையும் சுருட்டிட்டு நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதுக்காக இல்ல, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே உங்களை தேவன் கிட்ட கொண்டு வர்றதுக்காகத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கிறார், அல்லது ஏன் உங்களுக்கு சில நன்மைகளை வாய்க்க வைக்கிறார்னா, இதை சொல்லி தானப்பா புலம்பிக்கிட்டு இருந்தேன், இதை சொல்லி தானப்பா அழுதுகிட்டு இருந்தேன், இதை சொல்லி தானே நீ இதையே ஜப குறிப்பா வச்சு வேற எதுவுமே பேசாம இருந்தேன், இதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன், தயவு செஞ்சு என் கூட வந்து என்ன பண்ணு, கொஞ்சம் உறவாடு. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி உன் நாட்டில் இருந்து அவங்களை என்ன செய்யும், அனுப்பு. இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த காரியங்கள் தேவனோடு நாம் உறவாட முடியாதபடிக்கு தடையா இருக்குதோ, இந்த வாரத்தில் கர்த்தர் அதை முடிச்சு போடுவாராக. ஆமென். எந்தெந்த ஜப குறிப்புகள் இன்னைக்கு சிலர் ஆண்டவர் மேல கோபமா இருக்காங்கன்னு என்ன தெரியுமா காரணம்? ஒரு சில ஜப குறிப்புகளுக்கு தலைவர் பெண்டிங்ல வச்சிருக்காராம். ஒரு சில ஜபத்துக்கு அவர் பதில் செய்யாமல் இருக்கிறாராம். அவங்க ஆண்டவரை பற்றி பேசினாலும் எரிச்சல் ஆயிடுவாங்க. ஆண்டவரா, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், முடியாது, அவர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுனாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சில அற்புதங்களை ஏன் நான் உனக்கு செய்வேன்னா, அப்படியாவது நீ என்கிட்ட என்ன செஞ்சிட மாட்டியா, வந்துட மாட்டியா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சார். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. வருகிற நாட்களில் சில அற்புதங்கள் நடந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நல்லா இன்னும் அதிகமாக நன்றி சொல்லுங்க. இன்னும் தேவனோட நல்ல உறவாடுங்க. ஆண்டவரே, அப்பா அற்புதம் செஞ்சிட்டீங்க, நன்றி. ஆனால் என் எண்ணம் அற்புதத்தை தேடி அல்ல, உங்களையே தேடி வரட்டும். ஹல்லேலூயா. மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவங்க பல மாதங்களாக, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் 9 எனக்கு நீங்கள் எனக்கு தரணும் என்று சொல்லி பல மணி நேரங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். ஏன்னா வரங்கள் கிரியை செய்யாமல் இந்த பூமியில் நாம் வாழ்வது அது பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்யாது, கொண்டு வர. ஏதாவது ஒரு வரம் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். 9 வரமும் கிரியை செஞ்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. அவர் பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவர். ஊழியத்தின் தேவை அதிகம். தேவைன்னா பண தேவையில்லை, ஆட்கள் நிறைய தேடி வராங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வியாதியோடு வராங்க. ஆனால் அவங்க திருப்பி வியாதியோடு போகும் பொழுது என் இருதயம் எப்படி அது வேதனைப்படும் தெரியுமா? ஆண்டவரே, சுகமளிக்கிற வர என்ன செய்யட்டும், கிரியை செய்யட்டும். இப்படி தான் அவர் ஏங்கி இருக்கிறார். அப்பா, என் ஊழியத்தில் நிறைய பேர் வராங்க, ஆனால் வந்தவங்களாம் வந்தது போலயே போகிறாங்க, எனக்கு 9 வரத்தையும் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு 15 நிமிடம் இருந்திருக்கிறது. சரி, ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து போவோமே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே திடீரென்று தேவன் அவருடைய
அவரை அப்படி பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு போயிருக்கிறார். அங்கே போய் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிங்காசனத்தில் மிகுந்த ஒளியின் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நபர் அமர்ந்திருக்கிறத கண்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் கேட்கிறார், வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர், இவர் டிஜேஎஸ் தினகரன் ஆண்டவரை பார்த்து பேசுகிறார், ஆண்டவரே எனக்கு அந்த ஆவியின் வரங்கள் 9 என்ன செய்யணும், கொடுக்கணும். உடனே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அங்கிருந்து கேட்கிறாராம், உனக்கு ஆவியின் வரங்கள் வேணுமா அல்லது நான் வேணுமா, என்ன வேணுமா, ஆவியின் வரங்கள் வேணுமா? உடனே கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், நீங்க தான் வேணும்னு சொல்லு. அவர் ஒரு செய்தியில சொன்னது முந்தானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்க தான் வேணும்னு சொல்லு அப்படின்னு. உடனே ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு உடனே அவருடைய அந்த மார்பு பகுதியில் ஒரு பெரிய முகம், இயேசுவினுடைய முகம் தோன்றி அவ்வளோ ஒரு சிரிப்பான். ஓகே, அவனுக்கு நான் வேணும், நான் அவனுக்கு வேணும். அவர் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்கலான்னு சொல்லி இந்த டைமில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவர் இந்த பூமியிலே இல்லையா. திருப்பி வந்தா அவருடைய உடல் முழுவதும் தொப்பு 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 என்ன செஞ்சிருக்கு, வேர்த்து சட்டை எல்லாமே தண்ணியாயிருக்கு. அந்த 1.25 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்று அவர் என்ன செஞ்சார், சொன்னார். என்ன ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நமக்கு வரங்கள் அவசியம், ஆனால் அற்புதங்கள் அவசியம், ஆனால் பணத்தேவைகள் சந்திக்கப்படணும், நமக்கு சில தடைகள் உடையணும் அவசியம், ஆனால் தேவன் தான் நம்முடைய அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் தேவை, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இருக்காது. ஆமென். நீங்க பைபிளை எடுத்து பொறுமையா வாசிச்சு பாருங்க. எல்லா அற்புதங்களையும் யாருக்காக செஞ்சார், நமக்காகத்தான் செஞ்சார். ஆமென். எல்லாமே எதுக்காக, என்ன அவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான், என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான், அவரை நம்பணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெண்ணை கவர வேண்டும் என்றால் ஆண் என்னன்னாலும் என்ன செய்ய தயார். நாங்கள் சாயர்புரத்தில் இருக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல கேர்ள்ஸ் ஸ்கூல், அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வெளியே பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள கவரணுங்கிறதுக்காக பைக்கில் என்ன செய்வாங்க, டர்ரு பூருன்னு வீலிங் பண்ணுவாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க, திடீர்னு முடியை பிடிச்சி செய்வாங்க, கூலிங் கிளாஸ் போடுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாசம், நீங்களும் போயிருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. கவரணும்னா என்னனாலும் செய்ய தயார். ஆண்டவர் பார்க்கிறார், நீ எனக்கு தேவை, உன் அன்பு எனக்கு தேவை, உன்னுடைய இருதயம் எனக்கு தேவை, உனக்காக நான் என்னனாலும் செய்ய தயார். ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை அவிசுவாசத்தோட வந்திருந்தோம்னா இன்னைக்கு கர்த்தர் எங்களை நீங்க தட்டி எழுப்பினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சில காரியத்தை குறித்து தான் பார்த்தோம்ப்பா, ஆனாலும் உம்முடைய வார்த்தை அது பவர்ஃபுல்லா இருக்கு, உம்முடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. என் வாழ்க்கையில இனி காலம் தாழ்ந்து விட்டது, இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒருவேளை அவிசுவாசப்பட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுகிறீர், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் எல்லாம் கூடும் மகனே, என்னால் எல்லாம் கூடும் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்மால் எல்லாம் கூடுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்மால் எல்லாம் கூடும், ஏசப்பா என் வாழ்க்கையில் உம்மால் எல்லாம் கூடும். இந்த வாரத்தில் தடைகள் உடைறத நான் பார்க்க போகிறேன், இந்த வாரத்தில் ஆண்டவரே சுகம் கிடைக்கிறத நான் பார்க்க போகிறேன், இந்த வாரத்தில் நன்மை உண்டாகிறத நான் பார்க்க போகிறேன், இந்த வாரத்தில் கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறத நான் பார்க்க போகிறேன், இந்த வாரத்தில் ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறத நான் பார்க்க போகிறேன். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன் சொல்லுங்க. வாய்களை திறந்து விசுவாசமா பேசுங்க. இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன், இந்த வாரத்தில் என் தேவனுடைய கரத்தை நான் பார்க்க போகிறேன், என் குடும்பத்தில் பார்க்க போகிறேன், என் சபையில் பார்க்க போகிறேன், என் பொருளாதாரத்தில் பார்க்க போகிறேன், என் ஜெப வாழ்க்கையில் பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை பார்ப்பார்களாக என்று இவர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை எங்களுடைய கண்களும் எங்களை சுற்றி இருக்கிற கண்களும் பார்க்கட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய அதிசயத்தை செய்யுங்க. இந்த வாரம் ஆண்டவரே அற்புதத்தின் வாரமாக இருக்கட்டும், இந்த வாரம் அதிசயத்தின் வாரமாக இருக்கட்டும். கர்த்தர் எங்க வாழ்க்கையில செயல்பட்டு எங்க தெருவில், எங்க ஊர்ல, எங்க ஃபேமிலியில ஒரு அசைவை உண்டு பண்ணுகிற ஒரு வாரமாக இருக்கட்டும். இயேசு மகாராஜாவினுடைய மேன்மையை எங்க உறவினர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை நம்பி போனா
அவன் இன்னும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலையே, ஆண்டவர் நம்பி போனா இன்னும் ஒரு அதிசயம் நடக்கலையே, ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாய் அடைபட்டு போகும்படியாக இந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போகிறபடியா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்க. ஏசப்பா நிச்சயமாகவே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவார். God bless you. God bless you.